நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் ஆகிறத விட டர்ஃப் பிஸ்னஸ் ஆரம்பித்து மந்த்லி லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். நான் ஏன் ரெஸ்டாரண்ட்டையும் டர்ஃபையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டை நோக்கி தான் போகிறோம். ரெஸ்டாரண்ட் தான் ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வேஸ்டேஜில் ஆரம்பித்து ரா மெட்டீரியலோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுலேருந்து, சேல்ஸ் டிக்ரீஸ் ஆகுறதுலேருந்து, அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய லக்ஸரி ஃபுட்டு, அதுக்கப்புறம் லேபரோட மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நமக்கு வந்து பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஆனால் டர்ஃப் பிஸ்னஸில் அது நமக்கு இல்லவே இல்லை. டர்ஃப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லேபர் இருந்தால் போதும். ஆக்சுவலாக இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு லேபர் இருந்தால் போதும், மொத்த டர்ஃபையுமே பார்த்துக்க முடியும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி ஓனர் எப்பயுமே இதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு தேவை கிடையாது. எந்த டைம் அவர் வரணுமோ அந்த டைம் மட்டும் வந்துட்டு போனால் போதும். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் நம்ம டெய்லியோட சேல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். பட் டர்ஃப் பிஸ்னஸில் நமக்கு அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது கிராஜுவலாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நம்ம வந்து டர்ஃபில் நம்மளோட சேல்ஸை ஏற்றுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தா மட்டும் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகி நமக்கு அந்த ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டே பை டே டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான். உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா, ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுலேருந்து அதை கரெக்டாக சர்வ் பண்ணுற வரைக்குமே, நீங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து ஹாப்பியான ரிவ்யூ வாங்குற வரைக்குமே அந்த டெஸ்ட் உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு டர்ஃபில் சுத்தமாக கிடையாது. ரெண்டாவது, ஓனர்ஸ் அப்படின்றவங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் டைமுக்கு அப்புறமேட்டு அவங்க ஃப்ரீ ஆகிட முடியும். ஆனால் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் உங்கள் நேமை, உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டர்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லேபர் மட்டும் வச்சு மொத்த டர்ஃபையுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட முடியும். ஆனால் ரெஸ்டாரண்ட் அப்படி கிடையாது. குறைஞ்சது 20 லேபர்ஸாவது வேணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு 50 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிறத விட நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் 20 லேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு டர்ஃபில் பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு டர்ஃபே பில் பண்ணிட முடியும். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக பார்த்துட்டு ஆனால் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைஸிக்கு போயிடுறோம். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்ல போனால் ஒரு MLM கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்து நம்ம போய் கற்றுக்கிட்டு 10-15 வருஷமாக முட்டி மோதி லாபத்தை எடுக்கிறத விட டர்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி அண்ட் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கம்மியான அமௌண்ட்லேயே எடுத்துகிட்டு அதிகபட்ச கெயின் அமௌண்ட்டை நீங்கள் உடனே பார்த்துட முடியும். அதுக்கு யாவே டர்ஃப் ஒரு நல்ல கேரண்டி. ஸோ நாங்கள் பண்ணி கொடுத்த ஒரு 5 டர்ஃப் இருக்குது. அந்த 5 டர்ஃப்லையும் மந்த்லி ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 60 above தான் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏர்னிங்ஸ் வந்து அவங்களோட டிடக்ஷன் அமௌண்ட் கழிச்சதுக்கப்புறம் வருது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க, நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் உங்கள் அமௌண்ட்டை போட போகிறீங்க அப்படின்றத, எங்கே அமௌண்ட்டை போடணும் அப்படிங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை போடுங்க.